அவ்வளவுதான். யாரோ ஒருத்தர் இல்ல மிஸ்டர் பீனா, மிஸ்டர் பீஸ்ட். அவருக்கு 500 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். அவரும் ஸ்டார்டிங்ல இப்படி தான் வந்தாரு. அவரோட ஸ்டார்டிங் வீடியோல பாத்துருக்கீங்களா? மிஸ்டர் பீஸ்ட் 504 சப்ஸ்கிரைபர்ல இருந்து வந்தாரா? இல்ல, வீடியோல ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ 504 மில்லியனா? 504 மில்லியன். இப்போ அத நோக்கி நம்ம சரி, 1 மில்லியன் எவ்வளவு சொல்லு? அவடியஸே ரொம்ப ரொம்ப டீப்பான क्वेश्चंस எல்லாம் கேக்குறீங்க. 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸா? இல்ல 10 லட்சம் கரெக்ட் கரெக்ட் தானே? அப்ப 500 மில்லியன்னா 500 மில்லியனா 10 லட்சம் × 500 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ். 10,000 சப்ஸ்கிரைபர் தானே? 10,000 வரும். 10,000 லட்சங்கள். நீ உன் பையனுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குறியா? 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். அப்படியே போக வேண்டியதுதான். மேக்ஸ் மிஸ்க்காக தானே போற. நாள் ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? 3 பேர் உட்கார்ந்தாச்சு சீட்டிங்க போட்டு. ஓகே. இப்போ 500 மில்லியன் ரீச் ஆயிட்டோம். நம்மகிட்ட காசு வந்துருச்சு. என்ன பண்றது? சாயா அந்த மாதிரி அவன கூட போறாங்க. இசை மியூசிக் டைரக்டர் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம இங்க. அவரும் மியூசிக். இப்போ அவர் பேரு சாய் இல்ல, இசை. சரி, நான் அவங்க போடுறதுதான் சூப்பர் ஸ்டார் ராக் ஸ்டார் மாதிரி நம்ம ஆளு. சரி, ஐ சும்மா அவனு போடல, அச்சீவ் பண்ணிருக்காரு. என்னாச்சு? அந்த லெவல்ல அச்சீவ் பண்ணிருக்காரு. 4 படத்துலயா? 4 படத்துல அச்சீவ் பண்ணிருக்காருல. அப்ப ஏஆர் ரஹ்மான் டைம்ல அப்பலாம் இன்ஸ்டா இருந்ததுன்னா இன்ஸ்டா ஓடி இருக்கா. ஹாரிஸ் மாமானா போட்டுருந்தாருன்னு வச்சுக்கேன். சும்மா அப்படியே சர்ச்சு லைன்ஸ் கூட தேவையில்ல. அந்த ஒரு நடுவுல ஒரு பீட் வரும் பாத்தியா, அது போதும். அவ்வளவுதான். நாங்க பாட்டே கேட்கிறோம். அந்த வடை அந்த மாதிரி காப்பி ரைட் சாங். இது நல்லா இருக்கு. வாயில கூட காப்பி வச்சு போடுங்க. ஆன் பண்ணலாம்னு தெரியல, யாராவது செக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி லைட்டா போயிட்டு இருக்கு. முதல் வீடியோ முடிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிரும் போல் இருக்கு. அப்சஷன் தான் நான் ரீசெண்டா பார்த்த புது. ஐயோ, அது நான் பார்க்கலையே. அப்ப கருப்பை பத்தி பேசுங்க. ஒண்ணுமே இல்லையே. சூப்பர் படம், வேற லெவல் படம். என்ன ஆர்ஜே பாலாஜி நல்ல ஹீரோ. இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? நல்லா நடிச்சிருந்தாரு. டைரக்ஷனும் பண்ணிட்டு ஒரு தரால சிம்மு மாதிரி ஹீரோவும் நடிக்க முடியும்னா அது ஆர்ஜே பாலாஜி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் தான் டைரக்ட் பண்ணாரு, செகண்ட் ஹாஃப் சும்மா தான் இருந்துச்சு. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. ப்ரோ இது ஆக்சுவலா ஆர்ஜே பாலாஜி நல்லா நடிச்சிருந்தாரு ப்ரோ, சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவரோட காஸ்டியூம் டிசைன் பாத்தீங்களா? யாரு? ஆர்ஜே பாலாஜியோட ஒரு வக்கீல் அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு நான் இது வரைக்கும் எந்த கோர்ட்லயும் நான் பார்த்தது இல்ல. ஏன்டா வக்கீல் இந்த மாதிரி வாதாடியே நான் பார்த்தது இல்ல. எந்த ஊர்ல ஜட்ஜுக்கே 7 லட்சம் எழுதி கொடுப்பீங்க? அதுதான் பேஜ் நம்பர் 5, பேஜ் நம்பர் 9. ஆக்சுவலா அது கட் ஆயிடுச்சு சென்சார்ல. பேஜ் நம்பர் 5 பேஜ் காமிச்சாங்களா? ஆமா சொன்னாங்க. பேஜ் நம்பர் 5னா 5 lakhs னு அர்த்தமா. பேஜ் நம்பர் 6னா 6 lakhs னு அர்த்தம். கரெக்ட்டா சொல்றேன். புரியல. சரி, நான் அந்த படத்துல இல்ல இது எனக்கு புரியல. இப்பதான் எனக்கு தெரியும். நாலஞ்செல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க போல. அப்ப நீங்க திட்டு விஷயத்துல பாத்துறீங்க. தியேட்டர்ல பார்த்தா காட்டல. இவருக்கு ஒண்ணுமே ஒரு பக்கம் தான காட்டுனீங்க. இவருக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. என்னது பேஜ் நம்பர் 5. இல்ல இல்ல ஏதோ காசு விஷயம் காட்டாங்க. 6 சந்தோஷம் வராரு அப்படிட்டு. ஆனா இந்த மாதிரி வாதாடாமலே ஜெயிக்க முடியும்னா எவ்வளவு ஈஸியான விஷயம் வக்கீலா இருக்குது. வக்கீலா இருக்குது ஈஸியா? செகண்ட் ஹாஃப்ல வெள்ள பொண்ணு செப்பேடே இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல அந்த பேஜ் திருப்பமும் அறுவடை வரைஞ்சிருப்போம் தெரியுமா? அந்த சீன் பார்த்தோன்னே எனக்கு எது தெரியுமா ஞாபகம் வந்துச்சு? பாஸ்ங்கிற பாஸ்கரன்ல அவன் எழுதி வச்சுட்டு போவான் தெரியுமா? ஏன்னா அத கூட இதுல போட்டு வச்சிருக்கீங்க. இல்ல எல்லா படத்துல ஒரு சில விஷயம் அத கூட ஒத்துக்கலாம். அந்த அறுவாள் கொஞ்சம் கேவலமா தான் வரைஞ்சிருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல.
ஆனா அதுக்கு ஜட்ஜ் கொடுப்பாம பாரு ஒரு எஃபெக்ட். அது ஒரு ஆக்டியா இருப்பாரு. டக்குனு லைட் இப்படி மாத்துறாரு. அதான் சேஞ்ச் ஆகுது, லைட்டிங் சேஞ்ச் ஆகுது. டக்குனு சாவியாரு. டக்குனு அவர் இப்படி பரப்பாரு, சூர்யா மூஞ்சியை மட்டும் வச்சிருப்பாங்க. பாடி வேற யாரு எந்த கோர்ட்டோட இனாகரேஷன் ஃபங்க்ஷன்ல கோர்ட்டோட ஒரு போலீஸ் கூட இல்லங்க. நான் அந்த இடத்துல ஒரு போலீஸ் கூட பார்க்கல. அதான் சூரிய விட்டாரு. கோர்ட்டுக்குள்ளேயே போலீஸ் அங்கேயே ஓட்டு கடிக்கிறாங்க அவன். இப்ப பிரச்சனை என்னன்னா பொண்ணுங்க ஏன் கோட்டு வச்சான்னா இல்ல இல்ல அவ்வளவு பெரிய கோட்டு உள்ள வந்து அது என்ன எலிவேட்டரா என்ன சொல்லுவாங்க எலிவேட்டர் தானே. ஆமா எலிவேட்டர் எல்லாம் வச்சு கொடுத்தா இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். ஏண்டா அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டி பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஏண்டா ஒண்ணு குத்துற கடை நீ இவ்வளவு லட்சம் இல்ல ரூபாய் அவன் கண்ணு எப்படி உள்ள எடுத்துட்டு அதான் செக் பாயிண்ட்லாம் வச்சிருப்பாங்களே. ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஹீரோயின் ரொம்ப பிடிச்சது. உனக்கு எல்லா ஹீரோயினும் பிடிக்கும் எனக்கு தெரியும். த்ரிஷா ஹீரோயின். எந்த பயனும் இல்ல. ஆர்ஜே பாலாஜி கூட பேர ஒருத்தங்க வருவாங்க. ஆர்ஜே பாலாஜி அவங்க தான் ஹீரோயின். அழகா இருந்தாங்க கோர்ட்ல. யாரு ஆன்டி ஸ்வாஸ்திகா. சாஸ்திரிக்காவா? அவங்க தான் பிடிச்சது. A few moments later. பார்த்த எவனுக்குமே அது பேர் தெரிஞ்சிருக்காதடா. இல்ல, இல்ல, அவங்க அதையும் கொஞ்சம் ரிசர்ச் famous பண்ணிருக்கான். தான். அந்த என்ன படம் ரப்பர் பந்தா? ரப்பர் பந்துல கொஞ்சம் லைட்டா ஃபேமஸ் ஆனாங்க. அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மலையாள படத்துல எல்லாம் நிறைய வந்திருக்காங்க. அவனோட நீ ரொம்ப வாட்ச் அவுட் பண்ணிருக்க. மலையாள movies ல ஒரு பாட்டு story பாட்டு oriented films ஏங்க, தான். ஒரு பாட்டு தெரியுதா? என் கண்ணுல ஒரு சிரிக்கு ஒரு பாட்டு இருக்கு. அது என் கண்ணுக்குள்ள ஒரு சிரிப்பு. டேய், நான் எதுக்கு ஒண்ணுட்ட ஒண்ணு. அதுல ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க. இந்த பொண்ணு சைடு ஆக்டரா வரும். ஸ்வாஸ்திகா. ஸ்வாஸ்திகா. அப்படியா? ஆமா. அம்மா கேரக்டர் தான் சொன்னாரு. ஐயோ, இதுதான் இந்த சினிமால நடந்துருக்கு.